வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி சிம்பிளாக சுடிதாருக்கு ரவுண்டு நெக் அடிக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேங்க. கேன்வாஸ் கூட இல்லாமல் ஈஸியான மெத்தடுங்க. நீங்கள் அப்படியே லைனிங் வச்சு அடித்து திருப்பிக்க வேண்டியதுதான், வேறு எந்த இதுவும் இல்லை. உங்களுக்கு கேன்வாஸ் தேவை, கொஞ்சம் ஸ்டிப்பாக வேணும்னா கேன்வாஸ் வச்சு அடிச்சுக்கலாம். இது காட்டன் துணிங்கிறதுனால நெக்கு வந்து அழகாக நிற்கும். சிந்தட்டிக்காக இருந்தால் உங்களுக்கு நிற்காது, நம்ம கேன்வாஸ் வச்சு திருப்பிக்கலாம். இது காட்டணுங்கிறதுனால லைனிங்கை போட்டு அப்படியே திருப்ப போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது ரவுண்டு நெக் நான் டாப்பில் கட் பண்ணிட்டேங்க, லைனிங் கட் பண்ணல. பார்த்தீங்கன்னா பின் போட்டு வச்சுருக்கேன், ஷோல்டரும் இங்கே லைனாக 3 போட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் இங்கெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பும்போது இது ஊசி கையில் குத்திக்குவீங்க. அதனால் கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி துணியை நல்லா வச்சு விரித்து வச்சுட்டு இந்த மாதிரி லைனாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரவுண்டு தான் அடிக்க போகிறோம். இங்கே கரெக்டாக 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சா எந்த அளவுக்கு நீங்கள் நெக் வேணுமோ அந்த அளவுக்கு அடிச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு நெக்குங்க, இதே மாதிரி தான் பேக்கும். நான் ஃப்ரண்ட்டுக்கு இப்போ பின் போட்டு வச்சுட்டேன், பேக்கில் பின் எப்படி போடணுங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை நெக்கை அடித்து திருப்பிக்கலாம் வாங்க. லைனிங்கை 2ஆக ஃபோல்டு பண்ணி சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் கட்டு கொடுத்துருக்கேன், அதை கட் கொடுத்துட்டு அதை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம இது துணியை வச்சு நல்லா பின் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் பேக்கில் நான் எப்படி அது பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் நான் முதலே செஞ்சுட்டேன் பாருங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு பவர் மிஷினாக இருந்தால் இதை கொஞ்சம் அழுத்தி பிடிங்க. இந்த பட்டன் வந்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா அதுவே பேக்கில் போயிட்டு வந்துடும். அவ்வளோதான், ஒரு வாட்டி அழுத்துறீங்கன்னா போதும். பின்னை கழட்டிக்கலாங்க. தையல் அடித்தாச்சு இல்லையா, அப்போ பின்னை நம்ம போட்ட பின்னெல்லாம் கழட்டிடுவோம். கழட்டிட்டு இது நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த துணி லைனிங்கை கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு அங்கங்கே இந்த மாதிரி கொஞ்சம் தையலை கட் பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. அந்த வெளி துணியில் ரவுண்டு நல்லா திரும்பி உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ லைனிங் டாப் துணியை தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டு பாருங்கள். நம்ம அடித்து அந்த லைனிங் கட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பிட்டோம், இந்த தையல் உள்ளே போயிடுச்சு. இப்போ மேலே வந்து நம்ம ப்ரெஸ் தையல் போடணும். உங்களுக்கு இந்த 1 ஃபுட் அளவுக்கு கேப் விட்டு போட்டுக்கலாம், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா ரவுண்டு பாருங்கள் அடித்தாச்சு. வேணும்னா இந்த எட்ஜில் இன்னொரு தையல் நீங்கள் போட்டுக்கலாம் தேவைன்னா. நான் அவ்வளோதான், ஒரு தையல் தான் போட்டுறேன். இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனிங்கை கட் பண்ண போகிறோங்க. இப்போ இதை வந்து நம்ம சமதளமாக வச்சு 2ஆக மடிச்சுக்கணும். 2 ஒரே அளவாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாதியாக மடித்து 2ம் ஒரே மாதிரி வச்சுருக்கேங்க. உள் துணியும் பார்த்து வச்சுக்கோங்க கரெக்டாக. இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிக்குவோம். லைனிங்கை உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வருதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. பாதி கட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே இழுத்து இந்த இடத்துல வந்து லைட்டாக
இது லாஸ்ட்டு நம்ம பாடி ஃபிட்டிங்கெல்லாம் அடிச்சுட்டு கூட ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு அது பிரச்சனை வராது. அது நேர்படி தான் நம்ம அடிப்போம். இப்போ கீழே வந்து இதை விட 1 இன்ச்சுக்கு மேலே இருக்கணும் லைனிங்கு. கரெக்டாக இந்த அளவுக்கு வச்சு அடிக்காதீங்க. ஃபஸ்ட்டு அதை ஒரு ஃபோல்டிங் பண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஃபோல்டு பண்ணுங்கள் தனியாக. அதனால் என்ன பண்ணுங்கள், இதை கொஞ்சம் மடக்கி விட்டுருங்க. மடக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் சேர்த்தே கட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு. ஏன்னா 2 ஈக்குவலாக அடிச்சிங்கன்னா என்ன ஆகுதுன்னா காட்டன் சுருங்க சுருங்க உங்களுக்கு இது மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் உள்ளே வெட்டிக்கோங்கண்ணா. பாருங்கள், அடித்து முடிச்சாச்சு நெக்கு. அந்த எக்ஸ்ட்ரா உள்ள லைனிங்கையும் கட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இப்போ பேக் சைடு எடுத்து அடிச்சுக்க போகிறோம். பாருங்கள், நம்ம அந்த துணியில் வந்து கீழே கட் பண்ணணும்ல எக்ஸ்ட்ரா அந்த லைனிங்கை, நான் இப்போ ஸ்டார்டிங்லேயே இதில் வந்து மேலே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம அடிச்சுக்குவோம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன். இது கைக்கு வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சென்டர் பகுதி 2ஆக மடித்து வச்சுருக்கேன். இந்த சென்டர் பகுதி தான் கட்டு நெக்குக்கு சென்டர் பாயிண்ட்டுக்கு. பாருங்கள், இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இங்கே சென்டருக்கு வர்ற மாதிரி வச்சு நம்ம இதை பின் போட்டுக்கணும். இப்போ இன்னொரு சைடு நான் ரவுண்டு தாங்க வச்சுருக்கேன். 2 சைடுக்கும் ரவுண்டு தான். நான் ஜிப்பு வைக்கல, அப்படியே நெக்கு இதே வச்சுருக்கேன் தலை போகிற மாதிரி. இப்போ பின் போட்டிக்குவோம். சென்டராக ஷோல்டருக்கு போடுங்க. புதுசாக தைக்கிறவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த கட்டு கொடுத்து இது நேர் பண்ணியிருக்கேன். ரவுண்டு தான் ஈஸியாக நாங்கள் அடிச்சிடுவோம். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு எப்படிங்கிறது தெரியாது. சுடிதார் டாப்பை வச்சு எப்படி கட்டிங் பண்ணலாங்கிறத நான் என்னோடய இதெல்லாம் போட்டிருக்கேன். அந்த மெத்தடில் நீங்கள் பார்த்து கட் பண்ணி நீங்களே தைக்கலாம் உங்கள் வீட்டில். நிறைய பேர் வீட்டில் மிஷின் வச்சுருப்பாங்க, வேலைக்கு போகிறவங்கெல்லாம் இருப்பாங்க. இந்த லாக்டவுன் டைமில் எல்லாம் வீட்டில் இருக்கும்போது அந்த டைமிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் துணி வாங்கி மெட்டீரியல் வாங்கலைன்னாலும் சாரி வச்சு அடிங்க. நம்ம ஃப்ரண்ட் சைடு எப்படி அடித்தோமோ அதே மாதிரியே தான் இப்போ பேக்கும் அடிக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம ரவுண்ட் அடிச்சிட்டோம். இந்த பீஸை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி கட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரவுண்டு ஷேப் கட் பண்ணியாச்சு. இந்த கட்டு கொடுத்துக்கோங்க. போன பீஸில் நான் காமிச்ச மாதிரி இந்த ரவுண்டு நல்லா திரும்பி வர்றதுக்காக தான் கட்டு கொடுக்குறது. தையில வெட்டிடாதீங்க, பார்த்து. நேராக கொடுத்தீங்கன்னா தையல் கட் ஆகிடும். கிராஸாக கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த தையலுக்கு டச் ஆகாமல் கட் கொடுத்துக்கலாம். இப்போ பின்னெல்லாம் கழட்டிடுவோம். இப்போ இதை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு ப்ரெஸ் தையல் போட்டுட்டு தான் நம்ம லைனிங் கட் பண்ணோம். பாருங்கள், அதே மாதிரி திருப்பியாச்சு. இப்போ இதை வந்து அதே மாதிரி மேலே இந்த 1 ஃபுட் அளவுக்கு கேப் விட்டு நீங்கள் அடிச்சுக்கலாம். ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது 1 ஃபுட் அளவுங்கிறது ரெகுலர் கிடையாது. அவங்கவுங்களுக்கு எந்த அளவுக்கு கேப் தேவையோ அந்த அளவு இருக்கலாம். சிலர் இந்த எட்ஜில் மட்டும் அடிச்சுட்டு விட்டுருவாங்க. சிலர் 1/4 இன்ச் அளவுக்கு விடுவாங்க. சிலர் இந்த 1 ஃபுட் அளவு விடுவாங்க. எப்படி வேணால் அது நம்மளோட இஷ்டம்தான்.
இப்போ இந்த துணியும் அதே மாதிரி சரியாக வச்சு பாதியில் வச்சு 2ஆக மடித்து போட்டு கட் பண்ணிக்கணுங்க. கீழே உள்ள லைனிங் வராது இதில். இதில் கீழே உள்ள லைனிங் நம்ம ஏற்கனவே எக்ஸ்ட்ராவாக அந்த பீஸை வச்சு கட் பண்ணிட்டோம். அதனால் பாருங்கள் அப்படியே இருக்கும். அவ்வளோதாங்க, 2 பீஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்கு டிசைன் இப்போ 2மே அடிச்சிட்டோம். பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. பேக்கில் கொஞ்சம் ஏறினா அப்படி இருக்கும், ஃப்ரண்ட்டில் இறங்கினா அப்படி இருக்கும். அவங்க எப்படி வேணால் மாற்றி மாற்றி போட்டுக்குவாங்களான்னு தெரியாது. இந்த மெத்தட் தான் 2 ரவுண்டாக வைக்க சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் அடிச்சிருக்கேன். இதுதாங்க நெக்கு. ரொம்ப ஈஸியாக புதுசாக தைக்கிறவங்க ஈஸியான மெத்தடில் எப்படி ரவுண்டு நெக் அடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த மெத்தடில் அடிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள். இதுக்கு மேலே வர்றதில் இதே மாதிரி அடுத்தது நெக் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்கிறேன். அப்புறமா உங்களுக்கு ஒவ்வொன்றா டிசைன் எப்படி அடிக்கணுங்கிறத காட்டுறேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து போனால் தான் உங்களுக்கு அது பேசிக்லேருந்து போகும்போது தான் தெரியும். ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டு வரணும் கரெக்டாக. என்னோடய சேனலில் போய் பழைய வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்கள். மறுபடியும் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.